உயிர்த்தெழுந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். உயிர்த்தெழுதலின் வல்லமை என்ற தலைப்பின் கீழாக உங்களோடு கூட நான் சில காரியங்களை எடுத்து காட்ட விரும்புகிறேன். அப்போஸ்தலனாகிய பவுல் உயிர்த்தெழுதலின் வல்லமையை அறிய வேண்டும் என்றும் அந்த வல்லமையை தன் வாழ்க்கையிலே அறிவதற்காக தன் வாழ்க்கையின் மேன்மைகளை நஷ்டமென்றும் குப்பையுமாக எண்ணுகிறேன் என்றும் கூறினார். உண்மையாகவே அப்போஸ்தலனாகிய பவுல் தன் வாழ்க்கையிலே அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமையை அறிந்தாரா என்று சொல்லி கேள்வி கேட்டால், அவருடைய வாழ்க்கையை நாம் பார்க்கும் பொழுது, அவர் மூலமாக தேவன் செய்த ஒவ்வொரு காரியங்களையும் நாம் பார்க்கும் பொழுது, நிச்சயமாகவே அவருடைய வாழ்க்கையிலே கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலின் வல்லமையை அவர் அறிந்தார் என்பதை மறுக்க முடியாது என்பதுதான் உண்மையான ஒரு காரியம். சபையை துன்பப்படுத்துகிற ஒருவராயிருந்த பவுல் பின்பதாக அதே சபையை கட்டுகிறவராகவும் சுவிசேஷத்தை உலகத்தின் கடைசி பரியந்தமும் எடுத்து செல்கிற ஒரு மனிதனாகவும், கிறிஸ்துவுக்காக இரத்த சாட்சியாய் மரிக்கவும், கிறிஸ்துவுக்காக அநேக பாடுகளை படவும் தன்னை ஒப்பு கொடுத்தார். அந்த மனிதனுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட மாற்றத்தின் காரணம் அது மனித பலத்தினால் வந்ததல்ல, தெய்வ பலத்தினாலே, உயிர்த்தெழுதலின் வல்லமையினாலே ஏற்பட்டது என்பதிலே சந்தேகமில்லை. உயிர்த்தெழுதலின் வல்லமை என்று சொல்லி நாம் சொல்லும் பொழுது, செத்துப்போன ஒரு சரீரத்தை உயிரோடு கூட எழுப்பும் வல்லமை மனிதனிடத்தில் இல்லை. அது தெய்வன் மட்டுமே செய்யக்கூடிய ஒரு காரியம். அதே போல மனிதனுடைய வாழ்க்கையிலே மனிதனால் செய்ய முடியாத அநேக காரியங்களை தேவன் தம்முடைய வல்லமையினாலே செய்கிறவராக இருக்கிறார். அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமையை நாம் அறியும் பொழுது நம்முடைய வாழ்க்கையை தேவன் மாற்றுகிறார். நம்முடைய வாழ்க்கையை எடுத்து தேவன் பயன்படுத்த ஆரம்பிக்கிறார். இன்றைக்கு வாழுகிற அநேக கிறிஸ்தவருடைய வாழ்க்கையிலே உயிர்த்தெழுதல் என்ற அந்த செய்தியை அறிந்திருக்கிறார்களே ஒழிய உயிர்த்தெழுதலின் வல்லமையை அவர்கள் அறியவில்லை என்பதுதான் உண்மையான ஒரு காரியம். நாம் எல்லாரும் உயிர்த்தெழுதலின் வல்லமையை அறிவோமானால் நிச்சயமாக இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை இருப்பது போல இருக்காது என்பதுதான் உண்மையான ஒரு காரியம். சீஷர்கள் இயேசுவோடு கூட தான் இருந்தார்கள். இயேசுவானவர் மரித்து போனவர்களை உயிரோடு கூட எழுப்பினார். அதை அவர்கள் பார்த்தார்கள். அநேக மனிதனுடைய வாழ்க்கையை அவர் மாற்றினார். அதை கண்டார்கள். அதே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாம் மரித்து உயிரோடு கூட எழும்புவேன் என்று சொன்ன பொழுது அவர்களால் அதை புரிந்து கொள்ள முடியவில்லை. அந்த உயிர்த்தெழுதல் என்ற அந்த உண்மையானது சாதாரணமான மனிதனாலே புரிந்து கொள்ள கடினமான ஒரு காரியம். காரணம் என்னவென்று சொன்னால், மரணத்தோடு கூட மனிதனுடைய வாழ்க்கை முடிந்து விடுகிறது என்று சொல்லிதான் மனிதன் எண்ணுகிறான். மரணத்துக்கு பின்பதாக அவனாலே பார்க்க முடிகிறதில்லை. எப்படி ஒரு மனிதனுடைய பிறப்புக்கு முன்பதாக காரியங்கள் என்ன என்பதை புரிந்து கொள்ள முடிகிறதில்லையோ, அதே போல மனிதன் மரணத்துக்கு பின்பதாக என்ன இருக்கிறது என்பதை காண முடியாதவனாக இருக்கிறான். இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவின் மூலமாக மட்டுமே மரணத்துக்கு பின்பதாகவும் நமக்கு ஒரு வாழ்க்கை உண்டு என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம். காரணம், அவர் மரணத்தை ஜெயித்து எழுந்ததினாலே மரணத்துக்கு பின்பதாக ஒரு வாழ்க்கை உண்டு என்பதையும், அந்த வல்லமை இயேசு கிறிஸ்துவிடத்திலே மாத்திரமே உண்டு என்பதையும், அவர் மனிதனை உயிரோடு கூட எழுப்பக்கூடியவர் என்பதையும், கிறிஸ்துவை விசுவாசிக்கிற ஒவ்வொருவனுக்கும் மரணத்துக்கு பின்பதாக உயிர்த்தெழுதல் என்பது உண்டு என்பதையும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக மட்டுமே நாம் அறிந்து கொள்கிறோம். ஆண்டவர் லாசருவை உயிரோடு கூட எழுப்புவதற்கு முன்பதாக அந்த உண்மையை சொல்கிறார். நானே உயிர்த்தெழுதலும் வல்லமையுமாயிருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான், உயிரோடு விசுவாசிக்கிறவன் என்றென்னைக்கும் மறியாமலும் இருப்பான் என்று சொல்கிறார். உயிர்த்தெழுதல் என்ற அந்த உண்மை வேதாகமத்தில் மட்டுமே உண்டு. இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற ஒரு மனிதன் மட்டுமே உயிர்த்தெழுதலை புரிந்து கொள்ள முடியும். ஆனால் இன்றைக்கு வாழுகிற அநேக கிறிஸ்தவர்கள் இந்த செய்தியை அறிந்திருக்கிறார்கள். உயிர்த்தெழுதல் என்ற ஒரு செய்தி அவர்களுக்கு தெரியும். கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் என்பது அவர்களுக்கு தெரியும். அதை பண்டிகையாய் கொண்டாடுகிறார்கள். ஆனால் உயிர்த்தெழுதலின் வல்லமையை அறிந்திருக்கிறார்களா? அப்போஸ்தலனாகிய பவுல் கூட தான் பரிசேயன் என்று சொல்கிறார். பரிசேயர்கள் உயிர்த்தெழுதலை நம்பினார்கள். ஆனால் கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பொழுது அதை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் அதே பவுல் கிறிஸ்துவை அறிந்த பொழுது உயிர்த்தெழுதலை அவர் புரிந்து கொண்டார். அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமை தன் வாழ்க்கையிலே உண்மையாக வேண்டும் என்பதை உணர்ந்தார். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே அந்த உயிர்த்தெழுதல் தான் நம்மை உயிர்ப்பிக்கும், நம்மை தேவனுக்காக பயன்படும் கருவியாக நம்மை மாற்றும். ஆண்டவர் மரித்த போது சீஷர்கள் சிதறிப்போனார்கள். அதை ஆண்டவர்
மத்தேயு 26வது அதிகாரம் 31வது வசனத்திலே அவர் சொல்லுகிறார், மெய்ப்பனை வெட்டுவேன், மந்தையின் ஆடுகள் சிதறப்படும் என்று எழுதியிருக்கிறபடி இன்று ராத்திரியிலே நீங்கள் எல்லாரும் என் நிமித்தம் இடரல் அடைவீர்கள் என்று சொன்னார். அதே போல இயேசுவானவர் சிறைப்பிடிக்கப்பட்ட உடனே சீஷர்கள் ஓடி போனார்கள், சிதறி போனார்கள். அவர்களாலே சோதனையின் நேரத்திலே நிற்க முடியவில்லை. காரணம், அதற்கு மேலே அவர்களாலே பார்க்க முடியவில்லை. பேதுரு மறுதலித்து விட்டான். அவரை மறுதலித்தது மட்டுமல்ல, சபித்து சத்தியம் பண்ணினான் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். அந்த மனிதனை நான் அறியேன் என்று சொல்லுகிறார். தடுமாறுகிற சீஷர்களை பார்க்கிறோம். ஆண்டவர் மரித்து விட்டார் சிலுவையிலே என்பதை அறிந்தபொழுது எல்லாம் முடிந்து விட்டது, நாங்கள் என்னென்னவோ எண்ணிக்கொண்டிருந்தோம் என்று சொல்லி புலம்புகிறார்கள். அதனாலே பூட்டின அறைக்குள்ளே உட்கார்ந்து அழுது கொண்டிருந்தார்கள். இதுதான் உண்மை. இன்றைக்கு உயிரோடு இருக்கிற ஆண்டவரை நாம் அறிய வேண்டிய விதத்திலே அறியாதிருப்போமானால் நம்முடைய வாழ்க்கையின் எல்லைகளிலும் நமக்கு நிற்கும் பலன் இருக்காது. உயிர்த்தெழுந்த கிறிஸ்து நமக்கு உண்டு என்பதை அறியும் பொழுது, அதே உயிர்த்தெழுதலின் வல்லமை நமக்குள்ளே இருக்கிறது என்பதை நாம் அறியும் பொழுதுதான் மரணத்தை பற்றியும் நம்முடைய வாழ்க்கையின் சூழ்நிலைகளை பற்றியும் நாம் பயப்பட போகிறதில்லை. தைரியமாக எல்லாவற்றிலும் நிற்க முடியும். காரணம், மரணம் நம்முடைய வாழ்க்கையிலே முடிவு அல்ல. அந்த உயிர்த்தெழுந்த ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறபடினாலே, அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமை நம்முடைய கிரியை செய்கிறபடினாலே இந்த பூமியின் காரியங்கள் எதுவும் நம்மை ஒன்றும் செய்ய முடியாது. தாவீது சொல்கிறான், பூமி நிலை மாறினாலும் மலைகள் நடுசமுத்திரத்தில் சாய்ந்து போனாலும் அதன் ஜலங்கள் கொந்தளித்து பொங்கி அதன் பெருக்கினால் பர்வதங்கள் அதிர்ந்தாலும் நாம் பயப்படுவோம். ஏன்? சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் என்று சொல்லி 46ஆம் சங்கீதத்திலே வாசிக்கிறோம். தாவீதுக்கு இன்றைக்கு நமக்கு இருக்கிற வெளிச்சம் இருந்திருக்க வாய்ப்பில்லை. ஆனால் உயிர்த்தெழுதலை நம்பின ஒரு மனிதன், எல்லாமே இல்லாமல் போனாலும் தேவனுக்குள் நான் பயப்படேன் என்று சொல்லுகிறார். ஆனால் சீஷர்கள் பயந்து கலங்கி போனார்கள். உயிர்த்தெழுதலை பற்றி கேள்விப்படுகிறார்கள். பின்பதாக சீஷர்கள் அவளாலே நம்ப முடியவில்லை. லூக்கா 24வது அதிகாரத்திலே வாசிப்போமானால் சீஷர்கள் சில காரியங்களை கேள்விப்படுகிறார்கள். கல்லறைக்கு போய் இயேசுவின் சரீரத்திலே வாசனை திரவியங்களை தடவும்படியாய் போன பொழுது கல்லறை திறந்திருந்தது. அதை பார்த்த பொழுது தூதர்கள் மூலமாக செய்தி அறிந்து கொண்டார்கள். மகதலேனா மரியாள் நேரடியாக ஆண்டவரை சந்தித்தாள். அந்த பெண்கள் வந்து சொன்னபோது, நாங்கள் இப்படி உயிர்த்தெழுந்த ஆண்டவரை கண்டோம் என்று சொன்ன பொழுது வாசிக்கிறேன். லூக்கா 24வது அதிகாரம் 11ஆம் வசனத்திலே, இவர்களுடைய வார்த்தைகள் அவர்களுக்கு வீண் பேச்சாக தோன்றினதினால் அவர்கள் இவர்களை நம்பவில்லை என்று சொல்லி வாசிக்கிறோம். நம்பவில்லை. ஏன்? உயிர்த்தெழுதலை அவர்களாலே புரிந்து கொள்ள முடியவில்லை. அது நடக்கக்கூடிய காரியமா? அது எப்படி சாத்தியம் என்று சொல்லி அவர்களாலே நம்ப முடியவில்லை. அது வீண் பேச்சாக தோன்றினது. அதனாலே அவர்கள் நம்பவில்லை. லூக்கா 24வது அதிகாரத்திலேயே எம்மாவுக்கு போகிற 2 சீஷர்கள் பேசிக்கொண்டு போகிறார்கள். உயிர்த்தெழுந்த இயேசுவும் அவளோடு கூட இணைந்து கொள்கிறார். ஆண்டவர் கேட்கிறார், நீங்கள் ஏன் துக்கமுகமாக இருக்கிறீர்கள் என்று சொல்லி கேட்டார். சீஷர்களுக்கு இவர் இயேசு என்று சொல்லி அடையாளம் தெரியவில்லை. அவர்கள் கேட்டார்கள், நீர் இந்த ஊரை சேர்ந்தவர் இல்லையா? இந்த ஊரிலே நடந்த விஷயம் உனக்கு தெரியாதா? இப்படி இயேசு என்று ஒருவர் இருந்தார், அவர்தான் இஸ்ரவேலை மீட்டு ரட்சிப்பவர் என்று சொல்லி நாங்கள் நம்பியிருந்தோம். ஆனால் அவர் கொலை செய்யப்பட்டு விட்டார். எல்லாரும் சேர்ந்து அவரை கொலை செய்து விட்டார்கள். எங்கள் நம்பிக்கையெல்லாம் ஒன்றுமில்லாமல் போய்விட்டது என்று சொல்லி இங்கே சொல்லுகிறார்கள். ஆண்டவர் அவர்களோடு கூட தொடர்ந்து போகிறார். அநேக காரியங்களை விவரித்து காண்பிக்கிறார். அந்த நேரத்தில் அவருடைய இருதயம் கூட கொழுந்து விட்டு எரிந்தது என்று சொல்லி வாசிக்கிறோம். ஆண்டவர் அவர்களோடு கூட சேர்ந்து பந்தி அமர்கிறார். அப்பொழுது அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து பிட்டு கொடுக்கிற நேரத்திலே சீஷருடைய கண்கள் திறக்கப்பட்டது என்று சொல்லி வாசிக்கிறோம். அப்பொழுது அவர் இயேசு என்பதை அவர்கள் அறிந்தார்கள். இயேசுவோடு கூட நடந்து போகிறார்கள். இயேசுவோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அநேக காரியங்களை விவரித்தவர் சொல்லிக் கொண்டிருக்கிறார். அவள் இருதயம் கூட கொழுந்து விட்டு எரிந்தது சத்தியத்தை கேட்ட பொழுது. ஆனாலும் அவர்களாலே உயிர்த்தெழுதலை நம்ப முடியவில்லை. இதுதான் உண்மையான ஒரு காரியம். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே உயிர்த்தெழுதலை நம்ப முடியாதவர்களாய் இருப்போமானால் நம்முடைய விசுவாசம் விருதாவாய் இருக்கும். மரணத்தோடு கூட ஒரு காரியம் முடிந்து விடுமானால் இந்த உலகத்தின் விசுவாசத்துக்கும் நம்முடைய விசுவாசத்துக்கும் எந்த வித்தியாசமும் இல்லை. கிறிஸ்து மாத்திரம் உயிரோடு கூட எழுந்திராதிருந்திருப்பாரானால்
அவர் சாதாரணமான மனிதனைப் போலதான். அதற்கு மேலே அவர் ஒன்றுமில்லை. எத்தனை அற்புதங்கள் இந்த பூமியிலே அவர் செய்திருந்தாலும், நான் உங்களுடைய பாவங்களுக்காக தான் மரித்தேன் என்று சொல்லி அவர் சொல்லியிருந்தாலும், அவர் உயிரோடு கூட எழுந்திராதிருந்திருப்பாரானால் அவர் நம்முடைய பாவங்களை ரட்சிக்கும் இரட்சகராய் இருந்திருக்க முடியாது. அவர் ஒரு சாதாரணமான மனிதனைப் போல மரணத்தோடு கூட அழிந்து போனவராய் இருந்திருப்பார். ஆனால் அவர் உயிர்த்தெழுதினாலே பலமாய் ரூபிக்கப்பட்ட தேவகுமாரனாக இருக்கிறார். அவர் நம்முடைய பாவங்களுக்காக மரித்தவர் மட்டுமல்ல, நாம் நீதிமான்கள் ஆகும்படி அவர் உயிரோடு கூட எழுந்தவருமாக இருக்கிறார். நம்முடைய மரணத்துக்கு பின்பதாக நமக்கும் உயிர்த்தெழுதலை உறுதி செய்தவராக இருக்கிறார். நமக்கு இனி மரணம் என்பது இல்லை. இப்பொழுது சரீரத்திலே நாம் சந்திக்க போகிற மரணமும் நமக்கு மரணம் அல்ல. பவுல் சொல்கிறார், கிறிஸ்து எனக்கு ஜீவனான பொழுது சாவு எனக்கு ஆதாயமாய் மாறிவிட்டது. ஆம், இனிமேல் நமக்கு நேரப்போகிறது மரணம் அல்ல, அது ஆதாயம். நம்மை இன்னும் உயர்வான நிலைக்கு நம்மை கொண்டு போய் சேர்க்கும் அந்த மரணம். பரலோகத்துக்கு போகிற வழியாக, வாசலாக அந்த மரணம் நமக்கு இருக்குமே ஒழிய அது நம்மை முடிவுக்கு கொண்டு செல்லுகிற மரணம் அல்ல. 1 கொரிந்தியர் 15வது அதிகாரத்தில் வாசிக்கிறோம், மரணத்தை நாம் ஜெயித்து எழும்ப போகிறோம். மரணமே உன் கூரங்கே, பாதாளமே உன் ஜெயமெங்கே என்று சொல்லி நாம் எழும்ப போகிறோம். அது எதனாலே என்று சொன்னால், கிறிஸ்து உயிரோடு கூட எழுந்ததினாலே. அது ஒரு நாளில் நடக்கப் போகிற ஒரு காரியம் அல்ல. இன்றைக்கே அந்த வல்லமையை நம்முடைய வாழ்க்கையிலே அனுபவித்து அதை நாம் உறுதியாக நாம் நம்பும் பொழுது, இன்றைக்கே நாம் மரணத்தை கண்டு அஞ்சுகிறவர்களாக அல்ல, அதை ஜெயித்தவர்களாக நாம் வாழ முடியும். அந்த நம்பிக்கையினால் தான் கிறிஸ்துவுக்காக எத்தனையோ பேர் இரத்த சாட்சிகளாய் மரித்திருக்கிறார்கள். அவர்கள் மரணத்தை கண்டு அஞ்சினதில்லை, மரணத்துக்காக தங்கள் விசுவாசத்தை விட்டு கொடுத்ததில்லை, கிறிஸ்துவுக்காக மரித்திருக்கிறார்கள். உலகம் அதை புரிந்து கொள்ள முடிகிறதில்லை. ஏன் இவர்கள் கிறிஸ்து என்ற ஒருவருக்காக தங்கள் உயிரை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அவர்கள் திகைக்கிறார்கள். அதுதான் கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலின் வல்லமையாய் காணப்படுகிறது. பவுல் தான் மரிக்கப் போகிற நேரத்திலே சொல்லும் பொழுது, நான் பானபலியாக வார்க்கப்பட்டு போகிறேன், என் தேகத்தை விட்டு பிரியும் காலம் வந்தது என்று சொல்லி அவ்வளோ தைரியமாக நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், எனக்காய் நீதியின் கிரீடம் வைக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி அவர் தைரியமாய் சொல்லுகிறாரே. எப்படி என்று சொன்னால், அவர் உயிர்த்தெழுதலின் வல்லமையை அறிந்தவர். அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமையை தன் வாழ்க்கையிலே அனுபவிக்கிற ஒரு மனிதனாக அவர் காணப்படுகிறார். இப்பொழுது சீஷர்கள் சோர்ந்து போனவர்களாக, அவர்கள் அப்படியே நடுங்கிக் கொண்டிருக்கிறவர்களாக இருக்கிறார்கள். ஆண்டவர் உயிர்த்தெழுந்த உடனே ஒரு காரியத்தை அவர் செய்ய விரும்புகிறார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில கூட அவர் செய்ய விரும்புகிற ஒரு காரியம் அதுதான். நம்மை ரட்சித்திருக்கிறார் என்பது உண்மைதான். ஆனால் கோழைகளாக நாம் இருக்கக்கூடாது. சீஷர்கள் ஆண்டவராலே அழைக்கப்பட்டவர்கள் தான், ஆண்டவரை அவர்கள் விசுவாசித்தார்கள் தான், எல்லாவற்றையும் விட்டு அவர்கள் பின்பற்றினார்கள் என்பது உண்மைதான். ஆண்டவருடைய அற்புதங்களை எல்லாம் கண்டார்கள். இயேசுவோடு கூட சேர்ந்து அவர்களும் அற்புதங்கள் செய்தார்கள். அநேக காரியங்களில் பங்கெடுத்தார்கள். இயேசுவை தேவனுடைய குமாரன் என்று சொல்லி விசுவாசித்தார்கள். எல்லா நேரத்திலும் அவரோடு கூட அவர்கள் இருந்தார்கள். ஆனாலும் கூட இப்பொழுது பயந்து அறைக்குள்ளே நடுங்கிக் கொண்டிருக்கிறாள். காரணம் என்ன? உயிர்த்தெழுதலை அவர்கள் அறியாதவர்களாக இருந்தார்கள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயிரோடு கூட எழுந்த உடனே இந்த சீஷர்களுக்கு அவர் ஒரு காரியத்தை காட்ட விரும்பினார். அது என்னவென்று சொன்னார், தாம் உயிரோடு கூட எழுந்ததை அவர் காட்ட விரும்பினார். அப்போஸ்தலர் நடபடிகள் 1 அதிகாரம் 3வது வசனத்திலே வாசிக்கும் பொழுது, அநேகம் தெளிவான திருஷ்டாந்தங்களினாலே அவர்களுக்கு தம்மை உயிரோடு இருக்கிறவராக காண்பித்தார் என்று சொல்லி வாசிக்கிறோம். அதுதான் அவர் செய்த காரியம். இந்த 3வது வசனம் துவக்கத்திலே பார்க்கும்போது, அவர் பாடுபட்ட பின்பு 40 நாளளவும் அப்போஸ்தலருக்கு தரிசனமாகி தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவைகளை அவளுடனே பேசி அநேகம் தெளிவான திருஷ்டாந்தங்களினாலே அவர்களுக்கு தம்மை உயிரோடு இருக்கிறவராக காண்பித்தார். அவருடைய முக்கியமான பணி அதுவாக இருந்தது. அவர் எந்த ஊராக சுற்றவில்லை, எந்த அற்புதங்களும் செய்யவில்லை, பெரிய மனிதர்களை போய் பார்க்கவில்லை. ஆனால் தம்முடைய சீஷர்களுக்கு ஒன்றை காட்ட விரும்பினார். எதை என்று சொன்னால், தான் உயிரோடு இருக்கிறேன் என்பதை அவளுக்கு அவர் காண்பித்தார். காரணம் என்னவென்று சொன்னால், இந்த சீஷர்கள் 3.5 ஆண்டுகள் அவரோடு கூட வாழ்ந்த இந்த சீஷர்கள் அந்த உயிர்த்தெழுதலை அறிந்தால்தானே, கிறிஸ்து உயிரோடு இருக்கிறார் என்ற சத்தியத்தை அறிந்தால்தானே, மரணம் இனி அவர்களை ஒன்றும் செய்ய போகிறதில்லை என்பதை அறிந்தால்தானே அவர்கள் தேவனுக்காக பயன்படும் கருவிகளாய் மாறுவார்கள் என்பதை ஆண்டவர் அறிந்திருந்தார். பிரியமானவர்களே, இதுதான் நம்முடைய வாழ்க்கையில் உண்மை.
நாம் விசுவாசிகள் இல்லை என்று நான் சொல்லவில்லை, நாம் விசுவாசிகள் தான். ஆனால் கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை நாம் அறிந்திருக்கிறோமா? அந்த செய்தி தெரியுமா என்று சொல்லி கேட்கவில்லை. எந்த நாளிலே எழுந்தார், எத்தனை மணிக்கு எழும்பினார், அவர் எழுந்த பொழுது அந்த கல் எப்படி புரண்டு ஓடினது, அதையெல்லாம் நான் உங்களிடத்திலே கேட்கவில்லை. ஆனால் நம்முடைய ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார் என்றும் சொல்லி, அவரே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறார் என்றும், அவர் நம்மை உயிரோடு கூட எழுப்பப் போகிறார் என்றும், அவர் மரணத்தை ஜெயித்தவர் என்றும் நாம் அறிந்திருக்கிறோமா? அவரை நாம் விசுவாசிக்கும் போது, அதை நாம் உறுதியாய் பற்றி கொள்ளும் பொழுது, நாமும் மரணத்தை பார்த்து பயப்படப் போகிறதில்லை. நம்மை அவருடைய கரத்திலே பயனுள்ளவளாக மாற்றும் என்பதிலே சந்தேகமில்லை. அதனால்தான் ஆண்டவர் அவளுக்கு தம்மை உயிரோடு இருக்கிறவராக காண்பித்தார். இதற்காக ஆண்டவர் அநேக முயற்சிகளை எடுத்துக்கொண்டார். மகதலேனா மரியாள் கல்லறையின் அருகிலே நின்று அழுது கொண்டிருக்கிறாள். தோட்டக்காரர்கள் அவருடைய சரீரத்தை எடுத்துக்கொண்டு போய்விட்டார் என்று எண்ணி அழுது கொண்டிருந்த பொழுது 16-17 வசனங்களை வாசிக்கலாம். யோவான் 20வது அதிகாரம் 16-17. இயேசு அவளை நோக்கி மரியாளே என்றார். அவள் திரும்பி பார்த்து ரப்புனி என்றாள். அதற்கு போதகரே என்ற அர்த்தமாம். இந்த வசனத்திலே நாம் கவனிக்கும் பொழுது, ஏன் ஆண்டவர் இவர்களுக்கு தரிசனமானார்? பிலாத்துவுக்கு தரிசனமாகவில்லை, ஏரோதுக்கு தரிசனமாகவில்லை, அன்னா காய்பாவுக்கு தரிசனமாகவில்லை. 7 சீஷர்கள், அவரை விசுவாசித்த ஒரு சிறு கூட்டத்தாருக்கு அவர் தரிசனமாகி தாம் உயிரோடு இருக்கிறவராக அவர்களுக்கு காண்பித்தார். ஏன் என்று சொன்னால், அவர்கள்தான் தேவனுக்காக எழுந்து பயன்பட போகிறவர்கள். கிறிஸ்து மரித்து விட்டார் என்று சொல்லி எண்ணிக்கொண்டிருக்கிற அவர்கள் ஒளிந்து கொண்டிருக்கிறார்கள். கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் என்பதை அறியும் பொழுது உலகத்தை கலக்குகிறவர்களாக அவர்கள் மாறுவார்கள் என்பது ஆண்டவருக்கு தெரியும். அதனால் அவர் 40 நாட்கள் அவர்களோடு கூட நேரத்தை செலவழித்தார். அவர்களுக்கு அநேக காரியங்களை விவரித்து காண்பித்தார். தம்மை உயிரோடு இருக்கிறவராகவும் அநேக திருஷ்டாந்தங்களினாலே வெளிப்படுத்தினார். மகதலேனா மரியாள் தன்னுடைய கண்களினாலே அவரை கண்டாள். மத்திய 28வது அதிகாரத்திலே வாசிப்போமானால், அங்கேயும் சில பெண்களுக்கு அவர் தரிசனமாகிறார். இந்த பெண்கள் முதலிலே கல்லறைக்கு போனவர்கள். அவள் போகும் பொழுது பூமி அதிர்ந்தது. கல்லறைக்குள்ளே ஒரு வாலிபனை கண்டார்கள். அவர் இங்கே இல்லை என்று சொல்கிறார். பயத்தோடும் நடுக்கத்தோடும் வெளியே வரும் பொழுது, சீஷர்களுக்கு இந்த செய்தியை அறிவிக்கலாம் என்று சொல்லி போய்கொண்டிருக்கும் பொழுது, ஆண்டவர் நேரடியாய் அவர்களுக்கு வெளிப்படுகிறார். 9வது வசனத்தை வாசிக்கிறேன். மத்திய 28வது அதிகாரம் 9வது வசனம். அவர்கள் அவருடைய சீஷர்களுக்கு அறிவிக்க போகிற போது இயேசு தாமே அவர்களுக்கு எதிர்பட்டு வாழ்க என்றார். அவர்கள் கிட்ட வந்து அவர் பாதங்களை தழுவி அவரை பணிந்து கொண்டார்கள். நன்றாய் கவனிங்கள். ஏன், எதற்காக? அவரை விசுவாசிக்கிற இந்த பெண்கள் அவர் உயிரோடு இருக்கிறார் என்பதை அறிய வேண்டும். நம்முடைய ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார் தெரியுமா? இன்றைக்கும் அவர் உயிரோடு இருக்கிறார். வெளிப்படுத்தின விசேஷத்தில் சொல்லும் பொழுது, மரித்தேன் ஆனாலும் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் என்பதை சொல்லுகிறார். நம்முடைய ஆண்டவர் உயிரோடு இருக்கிற ஆண்டவர் இந்த பெண்களுக்கு தம்மை காட்டினார். இன்றைக்கு நம்முடைய ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார் என்பதை நம்முடைய வாழ்க்கையிலே அறிய வேண்டும், அனுபவிக்க வேண்டும். அப்பொழுது நம்முடைய வாழ்க்கை மாற்றமடைய ஆரம்பிக்கும். வெறும் இது செய்தியாக நமக்கு இருக்கக்கூடாது, அது உண்மையாக மாற வேண்டும். எமாவுக்கு போகிற சீஷர்களோடு கூட ஆண்டவர் பேசினார் என்பதை லூக்கா 24வது அதிகாரத்திலே நான் ஏற்கனவே எடுத்து வாசித்து காண்பித்தேன். அவர்களுக்கு தம்மை வெளிப்படுத்தினார். அவளோடு கூட அப்பம் பிட்க உட்கார்ந்தார். அப்பத்தை எடுத்து பிட்டு கொடுக்கிற வேளையிலே சீஷருடைய கண்கள் திறந்தது. இவர் இயேசு என்பதை அறிந்தார்கள், கண்டார்கள். மறைந்து போகிறார். எதற்காக? அவர்கள் அவரை அறிய வேண்டும் என்பதற்காக. சீஷர்கள் அறையில் இருந்த பொழுது தோமா மட்டும் அப்பொழுது இல்லை. லூக்கா 24வது அதிகாரத்தில் இந்த பகுதியை வாசிக்கிறோம். லூக்கா 24 தோமா இல்லாத நிலைமையிலே சீஷர்கள் அந்த அறைக்குள்ளாய் இருந்த பொழுது இயேசு அங்கே வருகிறார். 36ஆம் வசனத்திலே வாசிக்கலாம். இவைகளை குறித்து அவர்கள் பேசிக் கொண்டிருக்கையில் இயேசு தாமே அவள் நடுவிலே நின்று அவளுக்கு சமாதானம் என்றார். அவர்கள் கலங்கி பயந்து ஒரு ஆவியை கண்டதாக நினைத்தார்கள். ஆண்டவர் அங்கே வந்து நிற்கிறார். எல்லா சீஷர்களும் இருக்கிறார்கள், தோமா மட்டும் அப்பொழுது இல்லை. எல்லாரும் பயந்தார்கள். பயந்ததினாலே ஆண்டவர் சொல்லுகிறார் 38ஆம் வசனத்தில், அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் ஏன் கலங்குகிறீர்கள்? உங்கள் இருதயங்களில் சந்தேகங்கள் எழும்புகிறது என்ன? நான் தான் என்று அறியும்படி என் கைகளையும் என் கால்களையும் பாருங்கள், என்னை தொட்டு பாருங்கள். நீங்கள் காண்கிறபடி எனக்கு மாம்சமும் எலும்புகளும் உண்டாயிருக்கிறது போல ஒரு ஆவிக்கு இராதே என்று சொல்லி தம்முடைய கைகளையும் கால்களையும் அவர்கள் காண்பித்தார். ஆனாலும் சந்தேகத்தினால் அவர்கள் இன்னும் விசுவாசியாமல் ஆச்சரியப்படுகையில், புசிக்கிறதற்கு ஏதாவதிலும் உண்டா என்று அவளிடத்தில் கேட்டார். அப்பொழுது பொரித்த மீன் கண்டத்தையும்
தேன்கூட்டு துணுக்கியையும் அவளுக்கு கொடுத்தார்கள். அவைகளை அவர் வாங்கி அவளுக்கு முன்பாக புசித்தார். ஏன் இத்தனை முயற்சிகள் எடுக்கிறார்? தன்னை கொன்றவர்களிடத்திலே போய் காட்டவில்லை. அவர் நான் உயிரோடு கூட எழுந்து விட்டேன் என்று சொல்லி கல்லறைக்கு சீல் வைத்து காவல் காத்தார்களே, அவர்களுக்கு காட்டவில்லை. ஆனால் இந்த எளிய சீஷர்கள் பயந்து போய் அறைக்குள்ளே அடங்கி இருக்கிறார்களே, அவர்களிடத்திலே வந்து என் கையை பாருங்கள், கால்களை பாருங்கள் என்று சொல்லி அநேக திருஷ்டாந்தங்களினாலே, அடையாளங்களினாலே தம்மை உயிரோடு இருக்கிறவராக அவர்களுக்கு காண்பித்தார். ஏன் என்று சொன்னால், இந்த சீஷர்கள் அவர் உயிரோடு இருக்கிறவராக அறிய வேண்டும், காண வேண்டும், தங்கள் வாழ்க்கையில் அவர்கள் விசுவாசிக்க வேண்டும் என்பதற்காக. இதுதான் பிரியமானவர்களே, இன்றைக்கும் ஆண்டவருக்கு விருப்பம். நீங்களும் நானும் அவர் உயிரோடு இருக்கிறார் என்பதை நம்ப வேண்டும், அதை நம்முடைய வாழ்க்கையிலே அனுபவிக்க வேண்டும். அப்பொழுதுதான் நாம் அவருக்கு சாட்சிகளாக இருக்க முடியும் என்பதை அறிந்திருக்கிறோம். தோமா அப்பொழுது இல்லை என்று சொன்னேன். அதனாலே ஆண்டவர் மறுபடியுமாய் வருகிறார். தோமா அப்பொழுது இருந்தான். இதை நாம் வாசிக்கிறோம். யோவான் 20வது அதிகாரம் 26வது வசனத்திலே வாசிக்கும் போது, மறுபடியும் 8 நாளைக்கு பின்பு அவருடைய சீஷர்கள் வீட்டுக்குள்ளே இருந்தார்கள். தோமாவும் அவர்களுடனே கூட இருந்தான். கதவுகள் பூட்டப்பட்டிருந்தது. அப்பொழுது இயேசு வந்து நடுவே நின்று, உங்களுக்கு சமாதானம் என்றார். தோமா மட்டும் இன்னும் அவரை பார்க்கவில்லை. தோமா ஏற்கனவே சொன்னான், நான் அவரை தொட்டு பார்த்தால் ஒழிய, அவருடைய காயங்களில் என் விரல்களை போட்டால் ஒழிய நான் நம்ப மாட்டேன் என்று சொல்லியிருந்தான். ஆண்டவர் அவனுக்காக வருகிறார். வந்து சொல்லுகிறார் 27ஆம் வசனத்திலே, பின்பு அவர் தோமாவை நோக்கி, நீ உன் விரலை இங்கே நீட்டி என் கைகளை பார், உன் கையை நீட்டி என் விலாவிலே போடு, அவிசுவாசியாயிராமல் விசுவாசியாயிரு என்று சொன்னார். தோமா அவருக்கு பிரதியுத்தரமாக, என் ஆண்டவரே, என் தேவனே என்றார். விசுவாசித்தான். தோமா விசுவாசிக்க வேண்டியது ஆண்டவருக்கு முக்கியம். அவன்தான் இந்தியாவுக்கு போகிறான் என்பது அவருக்கு தெரியும். அப்படி அவன் செய்ய வேண்டுமானால் உயிர்த்தெழுந்த ஆண்டவரை அவன் கண்டிருக்க வேண்டும். நாம் அவரை கண்டிருக்கிறோமா? ஒருவேளை நம்முடைய சரீர கண்களினாலே இந்த இயேசுவை பார்த்ததில்லை. ஆனால் நம்முடைய ஆத்தும கண்களினாலே உயிரோடு இருக்கிற ஆண்டவரை நம்முடைய வாழ்க்கையிலே கண்டிருக்கிறோமா? அனுபவிக்கிறோமா? அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமை நம்முடைய வாழ்க்கையிலே அனுதினமும் அனுபவிக்கிறோமா? அதான் முக்கியம். அப்படி இல்லை என்று சொன்னால் பவுலை போல சொல்லுங்கள், உயிர்த்தெழுதலின் வல்லமையை அறிய வேண்டும், அறிவதற்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்னும் குப்பையுமாக எண்ணுவேன் என்று சொல்லுங்கள். நிச்சயமாய் நாம் அறிய முடியும். ஆண்டவர் அந்த வல்லமையை, அந்த உண்மையை நம்முடைய வாழ்க்கையிலே வெளிப்படுத்துவார். வெளிப்படுத்த அவர் விரும்புகிறார். தோமாவுக்காக வந்த தேவன் நமக்காகவும் அவர் எல்லா முயற்சியும் எடுக்க காத்து கொண்டிருக்கிறார். இயேசு உயிர்த்தெழுந்தார் என்பதை அவர்கள் அறிந்து விட்டார்கள். ஆனாலும் மீன் பிடிக்க போய்விட்டார்கள். ஆண்டவர் அவர்களுக்கு தம்மை காண்பித்தார். அப்படி இருந்து மீன் பிடிக்க போய்விட்டார்கள். காரணம் என்னவென்று சொன்னால், இயேசு உயிர்த்தெழுந்தார் என்பது உண்மைதான். ஆனால் இனி அவர் நம்மோடு கூட இருக்க போகிறதில்லை. அதனாலே நாம் என்ன ஊழியம் செய்ய போகிறோம்? பழைய வேலைக்கு போய்விடுவோம் என்று சொல்லி புறப்பட்டு மீன் பிடிக்க போய்விட்டார்கள். எல்லா சீஷர்களும் போய்விட்டார்கள். ஆண்டவர் கடற்கரைக்கு அவர்களை தேடி போனார். ரா முழுவதும் மீன் பிடித்தும் ஒன்றுமே அவர்களுக்கு அகப்படவில்லை. ஆண்டவர் கரையில் நிற்கிறார். சீஷர்களுக்கு அடையாளம் தெரியவில்லை. யோவான் 21வது அதிகாரம் 6ஆம் வசனத்திலே, அப்பொழுது அவர், நீங்கள் படவுக்கு வலதுபுறமாய் வலையை போடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு அகப்படும் என்றார். அப்படியே அவர்கள் போட்டு தொல்லான மீன்கள் அகப்பட்டதினால் அதை இழுக்க மாட்டாதிருந்தார்கள். ஆதலால் இயேசுவுக்கு அன்பாயிருந்த சீஷன் பேதுருவை பார்த்து, அவர் கர்த்தர் என்றான். வலையை போடுங்கள் என்று சொன்ன பொழுது அவர்களுக்கு புரியவில்லை. ஆனால் மீன் அகப்பட்ட பொழுது இது அவர் மட்டுமே செய்ய முடியும், அவர் இயேசு என்பதை அறிந்து கொண்டார்கள். எதற்காக அவர்களை தேடி போனார்? பழைய வேலைக்கு போவதற்காகவா இயேசு அவர்களை அழைத்தார்? 3.5 ஆண்டுகள் அவர்களுக்கு போதித்தார். அநேக காரியங்களை கற்றுக் கொடுத்தார். எதற்காக? அவர் இந்த பூமியை விட்டு போகும் பொழுது அவருடைய பணியை தொடரும்படியாக, உலகமெங்கும் போய் அவருக்கு சாட்சியாய் நிற்கும்படியாக, அநேக ஜனங்களை ராஜ்யத்தின் புத்திரராக மாற்றும்படியாக. அப்படியானால் இந்த உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவை உலகமெங்கும் அவர்கள் அறிவிக்க வேண்டும். உயிர்த்தெழுந்து விட்டார் என்பது இப்பொழுது தெரிந்து விட்டது. ஆனால் அந்த உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவை இனி உலகத்துக்கு அவர்கள்தான் அறிவிக்க வேண்டும் என்பது அவர்களுக்கு புரியவில்லை. அப்பொழுதுதான் ஆண்டவர் அவர்களை பார்த்து பேசுகிறார். முக்கியமாய் பேதுருவை பார்த்து கேட்கிறார், நீ என்னிடத்தில் அன்பாயிருக்கிறாயா பேதுரு என்று சொல்லி கேட்ட பொழுது, ஆம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்று சொல்லுகிறான். அப்படியானால் என் ஆடுகளை, ஆட்டுக்குட்டியை மெய்ப்பாயாக என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். 3 முறை ஆண்டவர் கேட்கிறார், நீ என்னிடத்தில் அன்பாயிருக்கிறாயா?
நீ என்னிடத்தில் அன்பாயிருப்பாயானால் என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக. என் நாமத்து நிமித்தம் நீ மரிக்க வேண்டியது வரும். நீ என்னை பின்பற்றி வா என்று சொல்லி ஆண்டவர் அழைக்கிறார். பிரியமானே, இன்றைக்கு ஆண்டவர் இந்த உயிர்த்தெழுதலின் செய்தியை நம்மோடு கூட பகிர்ந்து கொள்வதற்கு காரணம், நானும் நீங்களும் இந்த உலகத்திலே சாட்சியாக இருக்கும்படியாக தேவன் நம்மை அழைக்கிறார் என்பதை மறந்து போக வேண்டாம். இந்த உலகத்தை பார்த்து நாம் பயப்பட வேண்டிய அவசியமில்லை. பதிலாக இந்த உலகத்திலே நாம் அவருக்கு சாட்சிகளாய் வாழ வேண்டும். அநேக மக்களை கிறிஸ்துவின் மந்தைக்குள் கொண்டு வந்து சேர்த்து ஆக வேண்டும். அதற்காகவே நம்மை அழைத்தார், அதற்காகவே ரட்சித்தார். கிறிஸ்து அதற்காக மரித்து உயிர்த்தெழுந்து விட்டார். இந்த செய்தி உலகமெங்கும் போக வேண்டும். ஜனங்கள் மரணத்துக்கு பின்பதாக உயிர்த்தெழுதலை அடைய வேண்டுமானால் இந்த உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவனிடத்திலே அவர்கள் வந்தாக வேண்டும். இந்த செய்தியை சொல்வதற்காக கடற்கரையிலே போய் நிற்கிறவராக இருக்கிறார். இதற்கு பின்பதாகவும் 5000 பேருக்கு மேலாயிருந்த மக்களுக்கு அவர் தரிசனமானார் என்று சொல்லி 1 கொரிந்தியர் 15வது அதிகாரத்திலே வாசிக்கிறோம். பேதுருவுக்கு தரிசனமானார். அகால பிறவி போன்ற எனக்கும் தரிசனமானார் என்று சொல்லி பவுல் குறிப்பிடுகிறார். பரத்துக்கு ஏறி போவதற்கு முன்பதாக அநேக ஜனங்கள் அவரை உயிரோடு இருக்கிறவராக பார்த்தார்கள். இதுதான் மிக முக்கியமான ஒரு செய்தி. பிரியமானே, கிறிஸ்து நமக்காய் இந்த பூமியிலே பிறந்தார் என்பது உண்மைதான். கிறிஸ்து நமக்காய் சிலுவையிலே மரித்தார் என்பதும் உண்மைதான். ஆனால் அவர் உயிரோடு கூட எழாதிருந்திருப்பாரானால் மற்றவைகள் எல்லாமே வீணாய் போயிருக்கும். ஆனால் அவர் உயிரோடு கூட எழுந்தபடியினாலே இவரே உலகத்தின் இரட்சகர் என்பதை நானும் நீங்களும் அறிந்து கொள்ளத்தக்கதாக இது சாத்தியமாயிற்று. இந்த உயிர்த்தெழுதலின் வல்லமையை நானும் நீங்களும் அறிய வேண்டும். இதை அறிந்த பவுல் உலகத்துக்கு சாட்சியாகி மாறுகிறார். மரணத்தை பற்றி அவர் பயப்படவில்லை. இவரே இரட்சகர் என்பதை இந்த உலகத்துக்கு அவர் அறிவிக்கிறவராக மாறினார். இன்றைக்கு நானும் நீங்களும் அதை தான் செய்ய வேண்டும். உயிர்த்தெழுதலின் செய்தியை உலகத்துக்கு அறிவிக்க வேண்டும். மரணத்துக்கு பின்பதாக ஒரு வாழ்க்கை இருக்கிறது என்பதை நாம் அறிவிக்க வேண்டும். அந்த மரணத்துக்கு பின்பதாக இருக்கிற வாழ்க்கையை உயிர்த்தெழுந்த கிறிஸ்து மட்டுமே உலகத்திற்கு கொடுக்க முடியும் என்பதை நாம் அறிவித்து ஆக வேண்டும். இதை நம்முடைய வாழ்க்கையிலே தெளிவாய் புரிந்திருக்கிறோமா? கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் என்ற அந்த சத்தியத்தை நம்முடைய வாழ்க்கையிலே அறிந்தவர்களாய் மட்டுமல்ல, அதை அனுபவிக்கிறவர்களாய் இருக்கிறோமா? இந்த உயிர்த்தெழுதலின் உண்மை நம்முடைய வாழ்க்கையை மாற்றி இருக்கிறதா? அவருக்கு சாட்சிகளாக நம்மை நிறுத்தி இருக்கிறதா? அப்படி இல்லை என்று சொன்னால் பவுல் சொன்னது போல அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமையை நான் அறிய வேண்டும் என்று சொல்லுங்கள். யார் ஒருவர் அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமையை அறிய விரும்புகிறார்களோ அவர்களுக்கு அவர் தம்மை வெளிப்படுத்துவார். அந்த உண்மையை அவர்களுக்கு அது விளக்கி காட்டுவார். அந்த சத்தியம் அந்த மனிதனை மாற்றுகிறதாக இருக்கிறது. சீஷர்களை மாற்றியது. சீஷர்கள் அதற்கு பின்பதாக பயந்து அறைகளிலே ஒளிந்து கொண்டிருக்கவில்லை. அவருடைய வாழ்க்கை முழுமையாய் மாற்றமடைந்தது. எந்த ஊரிலே இயேசுவை கொலை செய்தார்களோ, எந்த ஊரிலே பேதுரு இயேசுவை மறுதலித்தானோ, எந்த ஊரிலே யூதாஸ்காரியத்து இயேசுவை காட்டி கொடுத்து நாண்டு கொண்டு செத்தானோ, எந்த ஊரிலே கிறிஸ்துவை பிடித்த பொழுது எல்லா சீஷர்களும் அவரை விட்டு ஓடி போனார்களோ, அதே ஊரிலே அவர்கள் அவருக்கு சாட்சிகளாக நின்றார்கள். அவரை தைரியமாய் பிரசங்கிக்கிறவர்களாய் மாறினார்கள். யாருக்கும் பயப்படாதவர்களாய் நின்றார்கள். இனி இயேசுவை குறித்து பேசக்கூடாது என்று சொன்ன பொழுது நாங்கள் கண்டவைகளையும் கேட்டவைகளையும் குறித்து பேசாமல் இருக்க முடியாது என்று சொன்னார்கள். இந்த சீஷர்கள் உலகமெங்கும் போய் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறவர்களாய் மாறினார்கள். உலகத்தை கலக்குகிறவர்களாய் மாறினார்கள். உலகம் முழுவதும் சுவிசேஷத்தை கேட்பதற்கு அவர்கள் காரணமாய் மாறினார்கள். ஆயிரமான மக்கள் அனுதினமும் சபையிலே சேர்க்கப்பட்டு வந்தார்கள். தேவன் இவர்களை கொண்டு உலகத்தை கலக்கினார். இன்றைக்கும் ஆண்டவர் நம்மை ரட்சித்து நம்மை மட்டும் பரலோகத்துக்கு கொண்டு போவதற்காக அழைக்காமல் நம்மை கொண்டு இந்த உலகத்தை சந்திக்கும்படியாக அழைத்திருக்கிறார். நீங்களே என்னுடைய சாட்சிகள் என்று சொல்லியிருக்கிற அவர் நம்மை சாட்சிகளாய் மாற்ற விரும்புகிறார். அந்த மாற்றுதலின் வல்லமை அவருடைய உயிர்த்தெழுதலில் தானே இருக்கிறது. அவர் உயிரோடு கூட எழாதிருந்திருப்பாரானால் அவர் ஒரு சாதாரணமான மனிதனாக இருந்திருப்பார். ஆனால் உயிர் தெழுந்தபடினாலே அவர் தேவகுமாரன் என்பது பலமாய் ரூபிக்கப்பட்டது. இவர் மட்டுமே உயிர்த்தெழுந்த இரட்சகராக இருக்கிறார். நம்மையும் மரணத்திலிருந்து ரட்சிக்கும் இரட்சகராக இவர் மட்டுமே இருக்க முடியும். காரணம், இவர் மட்டுமே உயிரோடு கூட எழுந்தார். இந்த கிறிஸ்துவை நாம் அறிந்து கொள்ளும் பாக்கியத்தை தேவன் நமக்கு கொடுத்ததினாலே நாம் அவருக்கு நன்றி செலுத்துவோம். இந்த உயிர்த்தெழுதலின் செய்தியை உலகமெங்கும் பிரசித்தப்படுத்துவோம். தேவன் தாம் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக.
ஜெப செய்வோம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, உயிர்த்தெழுதலின் வல்லமையின் செய்திக்காக நன்றி செலுத்துகிறோம். உயிர்த்தெழுதலின் வல்லமையை நாங்கள் அறிய வேண்டும். சீஷர்கள் அறியாததினாலே பயந்திருந்தார்கள். அறிந்த பொழுதோ உலகத்தை கலக்குகிறவர்களாய் மாறினார்கள். தைரியமாய் தோற்றுப்போன இடத்திலே சாட்சிகளாய் நின்றார்கள். யாருக்கும் பயப்படாதவர்களாய் மாறினார்கள். உலகமெங்கும் போய் சுவிசேஷத்தை அறிவித்தார்கள். மக்காக இரத்த சாட்சிகளாய் மாறினார்கள். ஆண்டவரே, எங்களையும் அப்படியாய் மாற்றும். இந்த உயிர்த்தெழுதலின் வல்லமையை நாங்கள் அறிவது மட்டுமல்ல, எங்கள் வாழ்க்கையை அனுபவிக்க கிருபை தாரும். உயிர்த்தெழுந்த ஆண்டவர் எப்படி மரணத்தை ஜெயித்தாரோ அதே போல எங்கள் வாழ்க்கையிலே மரணத்தை ஜெயித்த ஒரு வாழ்க்கையை அனுபவிக்க கிருபை தாரும். செய்தியை உலகத்திலே அறிவிக்கிற ஆண்டவரை பறைசாற்றுகிற மக்களாக இந்த பூமியிலே திகழ எங்களுக்கு கிருபை தாரும். கேட்ட ஒவ்வொருவரையும் நாமே ஆசீர்வதியும். உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். எல்லாவற்றையும் எங்கள் மீட்பு ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கும் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் நம் அனைவரோடும் இன்றும் இருப்பதாக. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஓ தேவனுக்கு மகிமை, தூக்கி எடுத்தார் என்னை, தூக்கி எடுத்தாரே. தம் கரத்தை நீட்டி ரட்சித்தாரே. ஓ தேவனுக்கு மகிமை. இயேசுவை நேசிக்கிறேன், மென்மேலும் நேசிக்கிறேன். அக்கரையில் நான் இன்று அவரை என்றென்றும் வாழ்த்துவேன். அக்கரையில் நான் இன்று அவரை என்றென்றும் வாழ்த்துவேன்.